من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا إنا هديناه السبيل إما شاكرا وإما كفورا إنا أعتدنا للكافرين سلاسل وأغلالا وسعيرا إن الأبرار يشربون من كأس كان مزاجها كافورا عينا يشرب بها عباد الله يفجرونها تفجيرا يوفون بالنذر ويخافون يوما كان شره مستطيرا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அகிலத்தாரை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற பரமதயாளன் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன், அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகன் என்பதாக நான் சான்று பார்க்கின்றேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவும் அருட்கொடையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாகவும் தீர்க்கதர்சியாகவும் இவ்வையகத்துக்கு வந்துதித்து தனது சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை, வாழ்க்கை வழிமுறைகளை சிறிதேனும் பிசகாமல் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் இன்று வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இவ்வையகத்திலே எடுத்து புனித தீனுல் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்ற நோக்கிலே யார் யாரெல்லாம் தனது உடலால், பொருளால், கால நேரங்களால், அறிவால் தியாகம் செய்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அத்துணை மோமீன்கள், முஸ்லிம்கள், முத்தகீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதான். புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே இத்காஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிநேகிதர்களே, அன்பர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அவனை பயந்தும் அல் குர்ஆனின் மூலமாக எவற்றையெல்லாம் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விற்றும் விலகி தவிர்த்து வாழும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக விலகி தவிர்த்து வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே,
புனிதமிக ரமதானுடைய மாதத்திலே முதலாவது ஜும்ஆ, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, காலங்களை அல்லாஹ் மாற்றி மாற்றி மனிதன் புனிதனாக மாற வேண்டும். மனிதன் வாழ்க்கையிலே செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அவனது ரஹ்மத்தோடு, அல்லாஹுடைய மக்ஃபிரத்தோடு அவன் நரகத்தில் இருந்து லட்சக்கணக்கான மக்களை ஒவ்வொரு நாளும் விடுதலை செய்கின்ற அந்த இத்கும் மினன்னார் என்கின்ற அந்த பட்டியலிலே நாம் அனைவரும் சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல அவகாசங்களை, பல சந்தர்ப்பங்களை நமக்கு அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு ஏராளமான நிஅமத்துகள், ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மனிதனாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். நம்மை மனிதனாக அல்லாஹ் படைப்பதற்கு முன்னால் பெயர் சொல்வதற்கு தெரியாத, பெயர் சொல்லப்படாத, நாம் எதில் இருந்தோம், என்ன வஸ்துவாக இருந்தோம் என்பதை தெரியாதவர்களாகத்தான் நாம் உலகத்திலே படைக்கப்பட்டோம். குர்ஆன் இதை பற்றி பேசுகின்ற நேரத்திலே ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, மனிதனுக்கு ஒரு நேரம் இருக்கவில்லையா, மனிதனுக்கு ஒரு நேரம் வரவில்லையா, ஹீனும் மினத் தஹ்ர், காலத்தில் இருந்த ஒரு நேரம், லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, நமக்கு மனிதன் என்ற பெயர் கிடையாது. நாம் எந்த வஸ்துவில் இருந்தோம், நாம் எதுவாக இருந்தோம், என்ன பெயர் சூட்டப்பட்டிருந்தோம் என்று எந்த ஒரு அடையாளமும் இல்லாத ஒரு நிலைமையிலே இருந்த நம்மை அல்லாஹ் இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ் நபுதலீஹி ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா, நம்மை படைத்த நோக்கம், நம்மை அல்லாஹ் எதற்காக வேண்டி படைத்தான்? செவிப்புலன்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான், பார்வை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த பார்வையை, செவிப்புலனை தந்த நோக்கம் என்ன? இன்னா ஹலக்னல் இன்சான், ஆரம்பத்திலே எதுவென்று தெரியாமல் இருந்த நம்மை அல்லாஹ் தஆலா கலப்பற்ற ஒரு பெண்ணுடைய, ஒரு ஆணுடைய ஒரு விந்து துளியிலிருந்து, ஒரு தண்ணீர் சொட்டிலிருந்து அல்லாஹ் நம்மை மனிதனாக படைத்தான். மனிதனாக படைத்தது மாத்திரமல்ல, மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா முதலாக வேலை செய்கின்ற உறுப்பாக அல்லாஹ் எதை கொடுத்தான் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, ரமதானுடைய மாதம் என்பது இது குர்ஆனுடைய மாதம், குர்ஆனை ஓத வேண்டிய மாதம், குர்ஆனை படிக்க வேண்டிய மாதம், குர்ஆனை பிறருக்கு படித்து கொடுக்க வேண்டிய மாதம். இந்த ரமதானுடைய மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். ஒரு ஃபர்தை செய்தால் 70 ஃபர்துடைய நன்மை, ஒரு சுன்னத்தான ஒரு வணக்கத்தை செய்தால் ஒரு ஃபர்தான வணக்கம் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா எழுதுகின்றான். 1000 மாதங்களை விடவும் சிறந்த ஒரு தினத்தை அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் வைத்திருக்கின்றான். இந்த அனைத்து சிறப்புகளும் இந்த ரமதானுடைய மாதத்திற்கு கிடைக்கப்பட்டது. இந்த ரமதானுடைய மாதத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தது குர்ஆன் இறக்கிய ஒரே காரணத்தினால் தான். எனவே கண்ணியமானவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் குர்ஆனின் பக்கம் அதிகம் திசை திரும்புகின்றவர்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆன் எதை சொல்லி இருக்கிறது, குர்ஆன் எதை படித்து தருகிறது, குர்ஆன் எதன் பக்கம் நம்மை அழைப்பு விடுக்கின்றது என்ற விடயத்தை ரமதானுடைய மாதத்திலே நாம் உற்று நோக்க வேண்டும். எனவே தான் மனிதன் விந்து துளியிலிருந்து, ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய கலக்கப்பட்ட விந்து துளியிலிருந்து அல்லாஹ் நம்மை படைத்து மனிதனுடைய உறுப்பிலே முதலாவது இயங்குகின்ற உறுப்பாக அல்லாஹ் சமீஅன் பஸீரா, முதலாவது கேட்குகின்ற செவிப்புலனை அல்லாஹ் தஆலா ஆக்குகின்றான். முதலாவது மனிதனுடைய உறுப்பிலே நம்மை நமது பெற்றோர்கள், இல்லை நமது தாயுடைய வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தாயுடைய வயிற்றுள் வைத்து நம்மை உருவாக்கினான். அந்த உருவாக்கிய உறுப்புகளிலே வேலை செய்கின்ற உறுப்புகளாக, முதலாவது வேலை செய்கின்ற உறுப்புகளாக அல்லாஹ் தஆலா சமீஅன் பஸீரா,
செவிப்புலனை அல்லாஹ் தந்தான், பார்வையை அல்லாஹ் தந்தான். இன்னா ஹலகனல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ் நப்தலி. அந்த செவிப்புலனையும் பார்வையையும் அல்லாஹ் தஆலா முதலாக இயங்குகின்ற உறுப்பாக அல்லாஹ் ஆக்கியது எதற்கு தெரியுமா? உங்களை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, முதலாவது இயங்குகின்ற உறுப்பாக அல்லாஹ் செவிப்புலனை தந்தான். உலகத்திலே முதலாவது இயங்குகின்ற உறுப்பாகவும் அல்லாஹ் செவிப்புலனை ஆக்கி இருக்கின்றான். நாம் மௌத்தானதற்கு பின்னால் நம்மை தொழுவிப்பார்கள், கஃன் செய்வார்கள், அடக்கம் செய்வார்கள். கபரிலே நம்மை அடக்கம் செய்துவிட்டு திரும்புகின்ற நேரத்தில் ரூஹ் திரும்ப வந்துவிடும். அந்த ரூஹை அந்த அடியானிடத்திலே அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கின்ற நேரத்தில் முதலாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுப்பதும் செவிப்புலனாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை ஒரு மனிதன் உங்களை கபரிலே அடக்கம் செய்துவிட்டு, நீங்கள் அடக்கம் செய்துவிட்டு மனிதர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டினுடைய சத்தமும் அந்த கபராலி செவியுறுவார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தாயுடைய கற்பறையில் இருக்கின்ற நேரத்திலே, தாயுடைய வயிற்றிலே நாம் சிசுவாக இருக்கின்ற நேரத்திலே முதலாவது உறுப்பாக செயல்படுகின்ற உறுப்பாக அல்லாஹ் செவிப்புலனை தந்தார். இதே போன்று நம்மை கபரிலே வைத்துவிட்டு மக்கள் எல்லோரும் தன்னம் தனியாக நம்மை கபரிலே அடக்கம் செய்துவிட்டு திரும்புகின்ற நேரத்தில் முதலாக தரப்படுகின்ற உறுப்பு அது செவிப்புலனாக இருக்கிறது. செவிப்புலனின் மூலமாக அடக்கம் செய்துவிட்டு நடக்கின்ற சத்தத்தை கூட அந்த கபராலி கேட்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அதனால் தான் சில நாடுகளிலே, நமது நாட்டிலும் கூட சிறார்கள் குர்ஆனை மனனம் செய்கின்றார்கள். 2 வயது பாலகன், 5 வயது சிறுவன், 7 வயதை அடைந்த பிள்ளைகள் 30 ஜுது குர்ஆன்களையும் மனனம் செய்த ஆச்சரியத்தை நாம் பார்க்கின்றோம். அன்றைய காலத்தில் இப்படிப்பட்ட எத்தனையோ நிகழ்வுகள் பெற்றோர்களிடத்தில் கேட்ட நேரத்திலே அந்த தாய் சொன்ன வார்த்தைகள், நான் இந்த பிள்ளையை வயிற்றிலே சுமந்திருக்கின்ற நேரத்திலே நான் குர்ஆனை ஓதுகின்றவளாக இருந்தேன், அதிகம் குர்ஆனோடு தொடர்பு பட்டவளாக நான் இருந்தேன். இதைத்தான் குர்ஆன் சொல்லுகின்றது, சமீஅம் பஸீரா. முதலாவது செயல்படுகின்ற உறுப்பாக கேட்கின்ற செவிப்புலன். ஒரு தாய் பிள்ளையை வயிற்றிலே சுமந்து கொண்டு எதை பேசுவாளோ, எதை ஓதுவாளோ, எதை செய்வாளோ, அந்த அனைத்து விடயங்களையும் அந்த பிள்ளை கேட்டுக்கொண்டு தான் இருக்கும் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகின்றேன் என்றால் சமீஅம் பஸீரா. குர்ஆன் பேசுகின்றது, இந்த செவிப்புலனையும் இந்த பார்வையையும் உங்களுக்கு தந்தது உங்களை சோதிப்பதற்காக. பார்வை என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். பார்வையுடைய அருட்கொடை பார்வை இல்லாத மனிதர்களிடத்தில் போய் கேட்டால் தான் அந்த பார்வையுடைய பொறுமதி தெரியும். யாருக்கு வாழ்க்கையில் பார்வையை அல்லாஹ் கொடுத்து பார்வையை பறித்து எடுப்பார்களோ, ஒரு மலக்கின் இடத்திலே அல்லாஹ் தஆலா கேட்பான், எனது அடியாருக்கு நான் பார்வையை கொடுத்திருந்தேன், அந்த அடியாருடைய பார்வையை நான் பறித்து எடுத்தேன், ஏண்ட அந்த அடியார் எப்படி நடந்து கொண்டார்? இந்த நேரத்தில் அந்த மலாயிகா சொல்லுவார், அந்த மலக்கு சொல்லுவார், யா அல்லாஹ், அந்த மனிதன் அல்ஹம்துலில்லாஹ் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சமூகத்திலே கண் பார்வை இல்லாத எத்தனையோ பேர்கள் தொழுவதற்கு வருவதற்கு கஷ்டப்பட்டு தொழுகையை நிறைவேற்றுகின்ற கண் பார்வையற்றவர்கள், குர்ஆனை ஓதுவதற்கு கண் பார்வை இல்லை, கைசாடையின் மூலமாக இந்த ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை சங்கைப்படுத்த வேண்டுமே என்ற நோக்கில் குர்ஆனை ஓதுகின்ற கண் பார்வையற்றவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், என்னுடைய அடியான் என்னை புகழுகின்றானா? பார்வையை பறித்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில்
எனது புகழ் இருக்கின்றதா, அவருக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை நீங்கள் கட்டி வையுங்கள் என்றார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் செவிப்புலனை தந்திருக்கிறான், பார்வையை தந்திருக்கிறான். ரமதானுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம். நாம் இந்த செவிப்புலனின் மூலமாக அதிகம் கேட்கின்ற கேள்வி எதுவாக இருக்கிறது? அல்லாஹ் இந்த செவிப்புலனையும் பார்வையையும் தந்தது நம்மை சோதிப்பதற்காக. எதை பார்க்குகின்றோம்? மக்கள் எல்லோரும் பேசுகின்றார்கள் என்பதற்காக நமது காதுகள் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறதா? நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை, எத்தனை வசனங்களை, எத்தனை குர்ஆனுடைய ஹர்ஃபுகளை இந்த கண் பார்வையின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். இந்த கண்ணின் மூலமாக பார்த்து அதை நாம் ஓதுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே குர்ஆன் படித்து தருகிறது நமக்கு அல்லாஹ் தந்த உறுப்புகள் முதலாக வாழ்க்கையிலே செயல்பட்ட உறுப்பாக கேள்வியையும் பார்வையையும் தந்து அதை உங்களுக்கு சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கின்றோம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. இந்த நிஅமத்துகளை எல்லாம் தந்து ஒரு நேரான வழியில் அல்லாஹ் நம்மை நடாத்தி இருக்கிறான். எத்தனையோ சமூகம் வழிகட்டு இருக்கின்ற நேரத்திலே, எத்தனையோ சமூகம் அல்லாஹ்வை மறந்து ரசூல் யாரு என்று தெரியாமல் ஒரு ஜாஹிலே மடமையிலே இருக்கின்ற நேரத்திலே நமக்கு அல்லாஹ் நல்ல பாதையை காட்டி இருக்கின்றான். இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா, ரெண்டு பாதைகளை அல்லாஹ் காட்டி இருக்கிறான். இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. ஒன்றை நாம் ஹிதாயத்தினுடைய பாதை, இந்த பாதையில் சென்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார், நன்றி செலுத்துகின்ற அடியாராக மாற வேண்டும். அல்லது அடுத்த ஷைத்தானியத்துடைய பாதையில் சென்று விட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை இல்லை, அல்லாஹ்வுடைய அஹ்காமாத்துகளை உதாசீனம் செய்தவர்களாக உலகத்திலே நாம் வாழ்ந்து விடுவோம் என்றால் அல்லாஹ்வை நிராகரித்த கூட்டத்திலே நாம் சேருவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்வார்களோ, ஷைத்தானியத்துடைய வழிமுறைகளை யார் வாழ்க்கையில் எடுத்து நடக்குகின்றார்களோ, அல்லாஹு தஆலா சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். மனிதா, எனது தௌபாவின் பக்கம், எனது ரஹ்மத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், எனது ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, காலங்களை மாற்றி மாற்றி நல்ல நேரங்களை, நல்ல காலங்களை அல்லாஹு தஆலா உருவாக்கி சந்தர்ப்பங்களை தருகின்ற நேரமெல்லாம் நாம் கை நழுவி விடுவோம் என்றிருந்தால், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நரகம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா நரகத்தை மூடி வைத்திருக்கிறான், நரகத்தினுடைய கதவுகளை மூடி வைத்திருக்கிறான். காரணம் என்ன? அடியான் நரகத்துக்குரிய செயல்களை செய்யக்கூடாது, அடியான் நல்லவனாக மாற வேண்டும். சொர்க்கத்தினுடைய வாயில்களை திறந்து சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறான். சொர்க்கத்துக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். குர்ஆன் திலாவத்துகளில், சிகர்களில், தான தர்மங்களில், இன்ன பிற நஃபிலான வணக்க வழிபாடுகளில் பகல் நோன்பு பிடிக்கிறார், இரவில் நின்று வணங்குகிறார். அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து எவ்வளவு சந்தோஷம் அடைவார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்ற இந்த காலத்திலே, இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வை புறக்கணிக்கின்றவர்கள், அல்லாஹ்வுடைய அஹ்காமாத்துகள், தொழுகைகளிலே உதாசீனம் செய்கின்றவர்கள், ஃபர்தான நோன்பை பிடிப்பதற்கு கடமையாக இருந்தும் இந்த ரமலானுடைய மாதத்தை அசிங்கமான முறையிலே கழிக்கின்றவர்கள் சமூகத்திலே நிறைய பேர்களை நாங்கள் பார்க்குகின்றோம். கண்ணியத்துக்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நரகத்தை அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நரகத்தை பற்றி பேசுவதை விடவும் சொர்க்கத்தினுடைய அலங்காரங்களை
சொர்க்கத்தினுடைய வர்ணனைகளை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். யார் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து உலகத்திலே நன்றி கெட்டவர்களாக நன்றி செலுத்துகின்ற வழியில் அல்லாமல் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கின்ற வழியிலே யார் வாழுகின்றார்களோ இவர்களை பற்றி குர்ஆன் பேசுகின்ற நேரத்திலே இன்னா அஅதத்னா லில் காஃபிரீன ஸலாசில வ அக்லால வ ஸஈரா, நிச்சயமாக அல்லாஹ்வை புறக்கணித்து வாழுகின்ற அந்த காபிர்களுக்கு நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றோம், சங்கிலிகளை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அக்லால வ ஸஈரா, நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அந்த சங்கிலிகள் அவர்களுடைய கழுத்து வரைக்கும் அவர்களை கடிவாளமிடும். அந்த சங்கிலியுடைய பெருப்பத்தை பற்றி خذوه فغلوا ثم الجحيم صلوا ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوا. குர்ஆன் சொல்லுகின்றது, நரகவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா கடிவாளமிடுகின்ற அந்த சங்கிலியுடைய ஒரு வளையத்தினுடைய சைஸ் ذراعا فاسلكوا 70 ذراع, 70 முழங்கள். கண்ணியமானவர்களே, 70 முழங்கள் அல்லாஹ் தஆலா சங்கிலியின் மூலமாக கழுத்துக்கு விலங்கிட்டு கொதிக்குகின்ற தண்ணீரிலே நரக நெருப்பின் மூலமாக சூடாக்கப்பட்ட கொதிக்குகின்ற அந்த தண்ணீரிலே அந்த மனிதர்களை போட்டுத்தான் நரகத்திலே வீசப்படும் என்பதாக குர்ஆன் பேசுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இந்த நரகத்திலே விழுந்து விடக்கூடாது. இந்த நரகத்தின் பால் எனது உம்மத், இந்த நரகத்தின் பால் எனது சமூகம் போகக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா பலவிதமான இப்படியான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த நரகம் சாதாரணமானது அல்ல. அந்த நரகம் சாதாரணமானது அல்ல, அது பயங்கரமானது. அதனால் தான் குர்ஆன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹ அன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பினுடைய எரிகொல்லிகளாக அல்லாஹ் தஆலா மனிதர்களையும் கற்களையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அந்த கல்லுடைய சைஸ் முழு உலகத்தில் இருக்கின்ற எல்லா மலைகள் கற்பாறைகளை ஒன்று சேர்த்தால் எவ்வளவு பெரியதாக இருக்குமோ அந்த அளவு தான் நரகத்திலே போடப்படுகின்ற ஒரு கல்லுடைய பிரமாண்டம். கண்ணியமானவர்களே, எனவே அந்த பயங்கரமான நரகத்தை மூடி வைத்திருக்கின்ற இந்த கண்ணியமான இந்த சங்கையான மாதத்தில் நரகத்துக்குரிய செயல்கள் நமது வாழ்க்கையில் உருவாகக்கூடாது. நரகத்தினுடைய செயல்கள் நமது வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடாது. சொர்க்கத்தை அலங்கரித்து இருக்கிறான், சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த நரகத்தில் இருந்து நாம் பாதுகாப்பு பெற்று நல்ல காரியங்கள் செய்து ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி ரமலானுடைய மாதத்தை அழகான முறையிலே கழித்து ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு மணித்தியாலங்களையும் பொறுமதியான முறையிலே கழிப்போம் என்றால், கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, குர்ஆன் சொல்லுகின்ற வாக்குறுதி இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் காஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா, நிச்சயமாக அப்ரார் நல்லடியார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள், நல்ல காரியங்களிலே நேரங்களை கழித்தவர்கள், அவர்கள் என்ன இபாதத்துகளை உலகத்திலே செய்வார்கள் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. அப்படியான நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய இன்பத்தை வைத்திருக்கிறான். இந்த சூரத்து தஹ்ரிலே தனி சொர்க்கத்தை பற்றி தான் அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். நரகத்தை பற்றி ஒரே ஒரு ஆயத்து, மற்றது எல்லாம் சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள். நல்லடியாராக உலகத்திலே வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வை சந்திக்கின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பெருமதி குர்ஆன் பேசுகின்றது. இன்னல் அப்ரார் யஷ்ரபூன மின் காஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா, நல்லடியார்களாக உலகத்திலே வாழ்ந்தால் சொர்க்கத்திலே நுழைகின்ற நேரத்திலே, கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, வரவேற்பு ஜூஸ்,
வெல்கம் ட்ரிங்க் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு ட்ரிங்கை தயார் செய்து வைப்பார்கள், அதற்கு பேர் வரவேற்பு ஜூஸ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய உபசாரம் அது நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அந்த சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகின்ற மாதம். கண்ணியமானவர்களே, நல்ல இபாதத்தில் நமது வாழ்க்கையை கழிப்போம். இன்னல் அபரார யஷ்ரபூன், அவர்கள் குடிப்பார்கள். அபரார்கள் நல்லடியார்கள், நல்ல முறையிலே காலங்களை நேரங்களை அமல் இபாதத்துகளோடு கழித்தவர்கள், அவர்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் அங்கே வைக்கப்படும். மின் காசின், காசென்றால் சாராயம் நிறைக்கப்பட்ட வெள்ளை குவளைகள். கண்ணியமானவர்களே, இங்கு குடிக்கின்ற சாராயத்தை போன்றது அல்ல. இங்கு நாம் குடிக்கின்ற சாராயம் ஒரு சொட்டை அடித்தால் அவன் திரும்பி நிற்கும். நான் எதை செய்கிறேன், யாரோடு பேசுகிறேன், எதை உணர்த்துகின்றேன், அருவருக்கத்தக்க நாத்தம். கண்ணியமானவர்களே, யார் உலகத்தில சாராயம் குடிப்பார்களோ, மதுபோதையோடு சம்பந்தப்பட்டிருப்பார்களோ, நாள கியாமத்தினுடைய நாளையில் அல்லாஹு தஆலா இப்படியான எந்த விதமான இன்பத்தையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அதே நிலைமையில் மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். ரமதானுடைய மாதத்திலே இப்படியான பயங்கரமான பாவமான செயல்கள் நடைபெறக்கூடாது. இதே நிலைமையில் மௌத்தாகிவிட்டால் நம்மை அடக்கம் செய்துவிட்டு வருவார்கள். கிப்லாவின் பக்கம் நமது மூஞ்சி, நமது முகங்கள் திருப்பப்பட்டு வைக்கப்படும். அடக்கம் செய்துவிட்டு வந்ததற்கு பின்னால் கபரை திறந்து பாருங்கள். போதை வஸ்துக்களை பாவித்துக் கொண்டு அதே நிலைமையில் மௌத்தானவர்களுடைய முகம், அவர்களுடைய நெஞ்சி கிப்லாவின் பக்கம் திசை திரும்பி இருக்காதே. கிப்லாவின் பக்கம் திசை திரும்புவதற்கு தகுதியற்ற உடம்பு. கண்ணியமானவர்களே, எனவே யார் உலகத்தில் நல்லடியார்களாக வாழ்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹு தஆலா வரவேற்பு ஜூஸை கொடுப்பார். அவர்கள் அதை கொடுப்பார்கள். மின் காசின், அது சாராயம் நிறைக்கப்பட்ட வெள்ளை குவளையாக இருக்கிறது. கான மிஸாஜுஹா காஃபூரா, அதனுடைய மனம் அது கற்பூரம் கலந்த ஒரு பானம். கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தினுடைய பானம். அது உலகத்திலே இருக்கின்ற கற்பூரத்தை போன்றது அல்ல, அது அல்லாஹ் தயார் செய்தது. சொர்க்கத்திலே நல்லடியார்களுக்கு என்று அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த பானத்தை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே நுழைகின்ற நேரத்திலே அல்லாஹ் அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார். சொல்லுகின்றான் அல்லாஹ், ஐனன் யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹி யுஃபஜ்ஜிரூனஹா தஃஜீரா. அது எங்கிருந்து வரும்? ஐன், அது ஒரு ஊற்று. கண்ணியமானவர்களே, அது ஊற்று. அல்லாஹு தஆலா அந்த காஃபூரா, அந்த கற்பூரம் கலந்த அந்த வாசனம் நிரம்பிய அந்த பானத்தை அல்லாஹு தஆலா ஒரு ஊற்றாக அல்லாஹ் உருவாக்குவான். யஷ்ரபூன பிஹா இபாதுல்லாஹ், அந்த ஊற்றிலிருந்து அடியார்கள் எல்லாம் கப்பை எடுத்து அழகான முறையிலே குடிப்பார்கள். மிஸாஜுஹா காஃபூரா ஐனன் ஃபியா ஐனை யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹி யுஃபஜ்ஜிரூனஹா தஃஜீரா. எந்த இடத்தில் இருந்தும் அந்த ஊற்றை அல்லாஹு தஆலா உருவாக்குவான். உலமாக்கள் எழுதுகின்றார்கள், சொர்க்கவாதிகளுடைய கையிலே அல்லாஹ் ஒரு தடியை கொடுத்திருப்பான். அந்த தடியின் மூலமாக சைக்கிளை செய்கின்ற நேரத்திலே சொர்க்கம் என்பது கஷ்டப்படுகின்ற இடம் அல்ல. இந்த ஜும்மாவிலே சூரத்துல் தஹர் சொர்க்கத்தினுடைய முழு வர்ணனையும் கூறி முடிப்பதற்கு நேரம் கிடையாது. சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்திலே எந்த வேலையும் கிடையாது. அவர்கள் தூங்கிக் கொண்டு தான் இருப்பார்கள். தூங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அல்லாஹு தஆலா அவர்களுடைய எல்லா ஆசைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றுவார். அப்படியான இடம் தான் சொர்க்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, எனவே கையிலே இருக்கின்ற அசாவை சாடை செய்கின்ற நேரத்திலே, அதை தட்டுகின்ற நேரத்திலே சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹு தஆலா இபாதுல்லாஹ், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு நல்ல செயல்களை செய்துவிட்டு அல்லாஹ்வை சந்தித்தவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஊற்றை ஏற்படுத்தி அதிலிருந்து அவர்கள் பருந்திக் கொண்டே இருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்படியான அந்த பாக்கியத்தை அடைய வேண்டுமாக இருந்தால், இப்படியான
கண்ணியமான அந்த பாக்கியத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் உலகத்தினுடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதையும் குர்ஆன் மறந்துவிடவில்லை. இந்த சொர்க்கம், வரவேற்பு ஜூஸ், அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இன்பங்கள், இந்த இன்பங்களை எல்லாம் மனிதன் வாழ்க்கையிலே சொர்க்கத்துக்கு சென்றதற்கு பின்னால் அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த மனிதன் உலகத்தில் வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதையும் குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. 3 விடயங்களை, 3 அமல்களை அல்லாஹ் தஆலா படித்து தருகிறார். ரமலானுடைய மாதத்தில் இதை செய்வோம் கண்ணியமானவர்களே. இது அமலுக்குரிய மாதம், வீணாக காலங்களை கழிக்குகின்ற மாதம் அல்ல. ஒவ்வொரு வினாடியும் பொறுமதியானது. நான் 60 ரமலானை சந்தித்து இருக்கிறேன், 40 ரமலானை நான் சந்தித்து இருக்கிறேன். சந்திப்பது அல்ல பெரிய விடயம். இந்த 60 ரமலானிலும் 40 ரமலானிலும் எனது வாழ்க்கையில் வந்த, எனது வாழ்க்கையில் நான் ஏற்படுத்திக் கொண்ட மாற்றம் என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, நாம் சொர்க்கவாதிகளாக மாற வேண்டுமா? சொர்க்கத்தினுடைய இந்த இன்பங்களை அடைந்து கொள்ள வேண்டுமா? குர்ஆன் 3 இபாதத்துகளை படித்து தருகிறது. சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா, சொல்லி தருகிறான். யூஃபூன பின்னதிர், அவர்கள் ஃபர்தான கடமைகளை அழகான முறையிலே, பேணுதலான முறையிலே நிறைவேற்றுவார்கள். தொழுகை ஃபர்து, ஜகாத் ஃபர்து, நோன்பு ஃபர்து, ஃபர்தான ஹஜ் ஃபர்து. பேருக்கு செய்வது அல்ல, செய்ய வேண்டும் என்பதற்காக, கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக செய்வது அல்ல. யூஃபூன பின்னதிரி, அவர்களுக்குரிய ஃபர்தான கடமைகளை உலகத்திலே சரியான முறையிலே நிறைவேற்றுவார்கள். சிந்திப்போம், எனது தொழுகையை நான் சரியான முறையிலே நிறைவேற்றுகின்றேனா? ரமதானுடைய காலத்தில் கூட தொழுகை இல்லாத நோன்பாளிகள் நிறைய பேர் கண்ணியமானவர்களே. அந்த நோன்பை அல்லாஹ் ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அந்த நோன்பை அல்லாஹ் ஏறிட்டும் பார்க்க மாட்டான். ரமதானுடைய மாதத்திலே எல்லா ஆண்களும் 100க்கு 100 தொழுகையாளிகளாக இருக்கும் என்றிருந்தால் ஜும்ஆவுக்கு வந்திருக்கின்ற எல்லா ஜனங்களும் மஸ்ஜிதுகளிலே இருக்க வேண்டும். எங்கே? தொழுகையிலே பொடுபோக்கு. யூஃபூன பின்னதிர், அவர்கள் ஃபர்தான கடமைகளை அழகான முறையிலே நிறைவேற்றுவார்கள், அழகான முறையிலே நிறைவேற்றுவார்கள். ரமதானுடைய காலம், எத்தனை பேர் நோன்பாளிகள்? அநேகமானவர்கள் நோன்பு பிடிக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே. நோன்பிலே அசட்டை செய்கின்ற, நோன்பை கணக்கெடுக்காமல் இருக்கின்ற ஒரு சில பேர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, அபுரார் நல்லடியார்களுடைய பட்டியலிலே இபாதுல்லாஹ், இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பட்டியலிலே சேர வேண்டுமாக இருந்தால், அதை இன்பகரமான சொர்க்கத்திலே நுழைய வேண்டுமாக இருந்தால், ஃபர்தான காரியங்களை எந்த விதமான மோசடியும் இல்லாமல் அழகான முறையிலே செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அபுரார்கள் யூஃபூன பின்னதிர், அழகான முறையிலே ஃபர்துகளை செய்வார்கள். வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, கெடுதிகள் பரவி இருக்கின்ற அந்த கியாம நாளை அவர்கள் பயப்படுவார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேனே. வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹா நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மாவா. யாரே? நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவேனே என்ற உணர்வோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு உலகத்திலே யார் வாழுவார்களோ நிச்சயமாக இவர்கள் ஒதுங்குகின்ற இடம் சொர்க்கம் என்பதாக குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. இரண்டாவது செய்யப்பட வேண்டிய அமல் யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, கெடுதிகள் பரவி இருக்கின்ற அன்றைய நாள் மூதேவிகள் யார்? சீதேவிகள் யார்? உலகத்தில் அட்டகாசம் செய்தவர்கள் யார்? பாவமான காரியங்களில் அனாச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள் யார்? நல்ல அபரார்களாக, நல்ல சீதேவிகளாக இருந்தவர்கள் யார் என்று எல்லா மக்களுக்கும் காட்டப்படுகின்ற நாள். அந்த நாளை, கெடுதிகள் பரவுகின்ற அந்த கியாம நாளை பயந்து உலகத்திலே வாழுவார்கள். ஒரு வினாடியையும் வீணாக கழிக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, இது இரண்டாவது தன்மை. மூன்றாவது இபாதத்தாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا, அவர்கள் உணவளிப்பார்கள். அபரார்கள் என்கின்ற நல்லடியார்களுடைய பட்டியலில் நாம் ஆக வேண்டுமாக இருந்தால்,
وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ அவர்கள் சாப்பாடு கொடுப்பார்கள். அதனால் தான் ரமதானுடைய மாதம் வருகின்ற நேரத்திலே உலர் உணவு திட்டம் எல்லா மக்களுக்கும் மிஸ்கீன்களை, ஏழை எளியவர்களை, தேவை உடையவர்களை தேடி தேடி மக்கள் கொடுக்குகின்றார்களே. அல்லாஹ்வுடைய ஹுப்பை, அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த அபரார்கள் என்கின்ற அந்த பட்டியலில் நாம் ஆக வேண்டுமாக இருந்தால் வயுத்இமூன الطعام على حبه அன்பை மாத்திரம் ஆதரவு வைத்து, அன்புக்காக மாத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, யாருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும்? வயுத்இமூன الطعام على حبه மிஸ்கீனா வயதீமா வஅஸீரா. மிஸ்கீன்கள், ஏழை எளியவர்களுக்கு, யதீம்களுக்கு, அனாதைகளுக்கு, வஸீரா சிறை கைதிகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா மிஸ்கீன்களையும் யதீம் அனாதைகளையும் சிறை கைதிகளையும் ஏன் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் என்றால், அவர்களுக்கு கொடுக்குகின்ற நேரத்திலே நமக்கு எந்த ஒன்றும் கிடைக்காது. குர்ஆன்ல அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லுகின்ற நேரத்திலே அலா ஹுப்பி என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். அன்புக்கு மாத்திரம் தான் கொடுக்க வேண்டும். அவர்களிடத்தில் இருந்து அன்பை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அவர்கள் கொடுக்க வேண்டும். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அந்த அபரார்கள் கொடுப்பார்கள். லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் தான் நாடி கொடுப்பார்கள். லா நுரீது மின்கும் ஜஸாஆ, அவர்களிடத்தில் இருந்து எந்த கூலியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். வலா ஷுக்கூரா, தேங்க்ஸ், அதாவது நன்றி பேச்சுகள், நன்றி உரைகள், இவற்றையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். இது யாருக்கு கொடுத்தால் கிடைக்கும் தெரியுமா? நமது நண்பர்களுக்கு கொடுக்குகின்றோம், நம்மளோடு படித்தவர்களுக்கு கொடுக்குகின்றோம், நம்மளோடு பிசினஸோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாம் கொடுக்குகின்றோம். இந்த நேரத்திலே அங்கே ஒரு நன்றி உரை இருக்கிறது, அங்கே இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் கொடுக்குகின்ற சதகாக்கள், தான தர்மங்கள், நாம் கொடுக்குகின்ற சாப்பாடுகள், நாம் கொடுக்குகின்ற உலர் உணவு பொருட்கள், இவைகளை மிஸ்கீன்களுக்கும் யதீம்களுக்கும் சிறை கைதிகளுக்கும் கொடுக்குகின்ற நேரத்திலே அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு கிடைக்காது, எதிர்பார்க்கவும் முடியாது. அவர்கள் துஆ தான் செய்வார்களே தவிர உலகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு லாபமும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது அபரார் நல்லடியார்களிடத்தில் இருக்கின்ற பண்பு. சாப்பாடு கொடுக்கின்றது என்பது இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பண்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விருந்தோம்பலின் தந்தை. மலாய்க்கா மாறர்கள் வருகின்றார்கள். இவர்கள் மலாய்க்கா மாறர்கள் என்பது தெரியாது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுகின்ற சரித்திரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடோடி சென்றார்கள், ஒரு மாட்டை அறுத்தார்கள், அதை பொறுத்து விருந்தாளிகளுக்கு முன்வைத்த நேரத்திலே அவர்களுடைய கைகள் முன்னால் வரவில்லை. அலா தாக்குலா, நீங்கள் சாப்பிட வேண்டாமா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறார்கள் என்று நன்மாராயம் சொல்லுவதற்காக அந்த மலாய்க்காமார்கள் வந்தார்கள். அது தெரியாது. ஆனால் ஓடோடி சென்று மாட்டை அறுத்து பொறித்து கொண்டு வந்து விருந்து சாரம் செய்கின்றவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, இதை சொல்ல வருகின்றேன் என்றால், கண்ணியமான சங்கையான ரமதானுடைய மாதத்திலே இருக்கிறோம். நாம் அனைவர்களும் அபரார்கள் என்கின்ற நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர வேண்டும். சொர்க்கம் அலங்கரித்து சொர்க்கத்தினுடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்ற மாதம். இஃப்தாருடைய நேரத்தில் மாத்திரம் லட்சக்கணக்கான நரகவாசிகளை நரகத்தில் இருந்து விடுதலை செய்கின்ற மாதம். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில் பாவிகளாக நாம் மாறக்கூடாது. அபரார்கள் என்கின்ற அந்த நல்லடியார்கள் கூட்டத்திலே சேர வேண்டும். அந்த அபரார்கள் என்கின்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் சேருவதற்கு என்னென்ன அமல் இபாதத்துகளை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றானோ அந்த நல்ல இபாதத்துகளை செய்து சொர்க்கவாதிகளாக
அல்லாஹு தஆலா ஆகுகின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நாம் செய்த சகலவிதமான பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நரகத்தை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து விடுவாயாக. சொர்க்கத்துக்கு வாஜிபானவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி விடுவாயாக. உனது ரஹ்மத்தோடு மக்ஃபிரத்தோடு எத்துக்கும் மினன்னாரோடு நம் அனைவர்களையும் நீ அணைத்துக் கொள்வாயாக. எஞ்சிய ரமலான்களை ஆஃபியத்தோடு அமல் இபாதத்துகளோடு எந்த தடங்களும் இல்லாமல் கழிக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி விடுவாயாக. பயங்கரமான நோய்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து விடுவாயாக. திடீர் மௌத்துக்கள் பயங்கரமான நோய்களை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. ஆயிலை தந்து சாலிஹான நல்ல கர்மங்கள் செய்கின்ற நல்ல பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி விடுவாயாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات الذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده